Welcome to James Student Semester. In the video, we will talk about the 12th Standard Accountancy, Chapter 3, Sum number 10. Ahmad and Bashir contribute 60,000 and 40,000 respectively as capital. So, Ahmad and Bashir capital Ahmad 60,000 and Bashir 40,000. And their respective share of profit is 2:1. Profit sharing ratio is 2:1. And the profit before interest on capital for the year is 5,000. Profit. அவங்களோட ப்ராஃபிட் என்ன சொல்லிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு முன்னாடி அவங்களோட ப்ராஃபிட் வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க, 5,000. கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நம்ம சம் படிக்கும் பொழுது ஃபைண்ட் அவுட், கம்ப்யூட் என்ன சொல்லிருக்காங்களோ அதுதான் நம்ம செய்யணும். அதுதான் சம்மோட கொஸ்டின். அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க, கம்ப்யூட் த ஃபாலோயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன் த ஃபாலோயிங் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. First situation என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். If the partnership deed is silent as to the interest on capital. நம்ம இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட்லயே அதான் பார்த்தோம். பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்டா இருந்ததுன்னா, தட் இஸ் பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணாம இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஷுட் பி அலவுட் சொல்லிருக்கோமா. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, இங்கேயும் அதானே சொல்லிருக்காங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்டா இருக்கு. எதுல, எந்த விஷயத்துல, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் அதுல இல்லைன்னா நம்ம என்ன கொடுக்க வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அப்ப இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி அலவுட் ஆஸ் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட். பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்டா இருக்கனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி அலவுட். இதுதான் ஆன்சர். இதுக்கு இந்த ஆன்சர் கண்டிப்பா எழுதணும், ஸ்டேட்மெண்டா தான் எழுதணும். ஸோ சிச்சுவேஷன் 2 பார்க்கலாம். If interest on capital at 4% is allowed as per the partnership deed. Okay, partnership deedல எவ்வளவு percentage interest கொடுத்திருக்காங்களா, 4% per annum கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம interest on capital first find out பண்ணலாம். So profit வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, profit before interest on capital எவ்வளவு சொல்லிருக்காங்க, 5,000 சொல்லிருக்காங்க. அது முதல்ல எழுதலாம். profit before interest on capital வந்து எவ்வளவு, 5,000. இப்போ calculation of interest on capital நம்ம பண்ணலாம். அகமதோட capital வந்து எவ்வளவு, 60,000. எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 4%. அப்ப 60 into 4%, 4/100 கேன்சல் பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, 2,400. அதே மாதிரி பஷீரோட கேபிட்டல் வந்து 40,000. 40,000ல 4% கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சா எவ்வளவு அமௌண்ட் வருது, 1,600. இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு டோட்டலா பார்த்தோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டோட்டலா 4,000 வருது. ஓகேவா. அப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4,000. நமக்கு இது ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, 5,000 ப்ராஃபிட் இருக்கு. 5,000 ப்ராஃபிட்ல இருந்து 4,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியும். அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாம். அப்ப இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதலாம், ப்ராஃபிட் சஃபிஷியன்டா இருக்கனால மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குறோம். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம், since there is sufficient profit, அங்க சஃபிஷியன்டான ப்ராஃபிட் இருக்கு, so interest on capital will be provided. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கும். ஓகேவா. செகண்டுக்கான ஆன்சர். தேர்டு, if the partnership deed allows interest on capital 6% per annum. பார்ட்னர்ஷிப் டீட்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்லிருக்காங்க, 6% சொல்லிருக்காங்க. அப்ப தேர்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், மறுபடியும் 6% வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ 6% வச்சு கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் அகமதுக்கு 60,000 into 6%, 6/100. ஸோ கேன்சல் பண்ணா 3,636, 3,600. பஷீரோட கேபிட்டல் 40,000. 40,000ல 6% ஃபைண்ட் அவுட் பண்ணா 4 6 24. ஸோ 2,400. டோட்டலா ஆட் பண்ணா 6,000 நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு வருது, 6,000 வருது. இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, ஒன்லி 5,000 தான் ப்ராஃபிட் இருக்கு. 5,000 வச்சு நம்மளால 6,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது. ஏன்னா there is no sufficient profit. நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு என்ன இல்ல, ப்ராஃபிட் இல்ல. அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியாது. ஓகேவா. ஆனா இங்க என்ன பண்ணா, ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணணும் இல்லையா. ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணும்போது அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல எடுக்க கூடாது, அதை வந்து அவங்க கேபிட்டல் ரேஷியோல தான் எடுக்கணும். ஏன் கேபிட்டல் ரேஷியோல எடுக்கிறாங்க, பிகாஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் கொடுக்கல இல்லையா. அதனால ப்ராஃபிட்டை அவங்களோட கேபிட்டல் ரேஷியோல அவங்க எடுத்துக்கணும். ஓகேவா. இதுதான் ரூல்ஸ். அப்ப நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் எழுத போறோம்னா, since the profit is insufficient. இங்க ப்ராஃபிட் பத்தல, ஏன்னா ப்ராஃபிட் 5,000 தான் இருக்கு, பட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6,000 வருது. ஸோ இன்சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட். ப்ராஃபிட் இன்சஃபிஷியன்டா இருக்கனால நம்ம என்ன கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கல. பட் ப்ராஃபிட் ஆஃப் ₹5,000, இந்த ப்ராஃபிட் 5,000 நம்ம என்ன பண்றோம், வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த பார்ட்னர்ஸ் இன் தேர் கேபிட்டல் ரேஷியோ. அவங்களோட கேபிட்டல் ரேஷியோல தான் நம்ம அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். 5,000
எந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்? கேபிட்டல் ரேஷியோல தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அவங்க சொன்ன ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1 டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதாவது டீட்ல இருக்கு, டீட்ல இருந்தும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியல. அதனால நம்ம ப்ராஃபிட் எந்த ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும்? கேபிட்டல் ரேஷியோல தான் பிரிச்சு. இப்போ கேபிட்டல் ரேஷியோனா இங்க என்ன வரும்? 60,000 40,000 கொடுத்துருக்காங்களா? இப்போ 6:4 எடுத்துக்கலாமா? 6:4 நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3:2. அப்போ உங்களோட கேபிட்டல் ரேஷியோ என்னது? 3:2. So profit of rupees 5,000 will be distributed to the partners in their capital ratio of 3:2. Okay, that's it. அவ்வளவுதான் இது.